ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்பவே வாசனையான ரொம்ப ஆரோக்கியமான பூண்டு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நல்ல ஒரு உப்பு பருப்போ துவையலோ செஞ்சுட்டு இந்த பூண்டு ரசம் செஞ்சு பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்க புளி, அது கூட ஒரு தக்காளி பழத்தை நம்ம கரைச்சிக்கலாம். தக்காளி புளி எல்லாமே கரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ரசப்பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பூண்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு பூண்டை இடித்து எடுத்துக்கலாம். நான் பெருசாக ஒரு கட்டை அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை ஒன்றும் பாதியுமாக இடித்து எடுத்துக்கலாம். பூண்டு புளிக்கரைசல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரசப்பொடி அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இடிக்கிற கல்லையும் இடித்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் மாற்றி இந்த மாதிரி கொரப்பாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ரசம் தாளித்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு பற்களை சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் பூண்டை வறுத்து விட்டுக்கலாம். அப்போ இந்த எண்ணெயிலே பூண்டுனுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இறங்கிரும். பூண்டு பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு நல்லா நிறம் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி, தக்காளி, ரசப்பொடி கரைசலை சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த புளி லேசாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்த ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் ஏற்கனவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி சேர்த்துனதுக்கப்புறமா ரசம் கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் நுரக்கூடி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த பூண்டு ரசம் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.